நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவின் தெற்கு தொகுதியில் பிஜேபி சார்பாக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் தேஜஸ்வி சூர்யா. இவரை பற்றி முன்னதாக சில சர்ச்சைகளும் எழுந்தன. தற்போது இவரை பற்றிய ஒரு செய்தி பரவலாக சமூக வலைதளத்தில் பேசப்பட்டு வருகிறது. தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவில் சாதாரண லாரி டிரைவர் மகன். எந்த ஒரு சிறு அரசியல் பின்புலமும் கூட இல்லாமல் வென்றவர் என்ற செய்தி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. உண்மை என்னவென்று இப்போது பார்க்கலாம். தேஜஸ்வி சூர்யா உறவினரான ரவி சுப்பிரமணியா கர்நாடகாவில் பசவன்குடி தொகுதியில் இருந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவருக்கு அரசியல் பின்புலமும் உண்டு என்பதே இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இவரின் தந்தை சாதாரண லாரி டிரைவர் இல்லை. இவரது தந்தை டாக்டர் சூரியநாராயணா கலால் துறையில் உதவி ஆணையராக பணியாற்றியவர் என்பது 2002 வெளியான த ஹிந்து பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. எனவே பகிரப்பட்ட செய்தி தவறானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சமூக வலைதளத்தில் வைரலாக ஒரு புகைப்படம் உலா வருகிறது. இந்து சன்னியாசி ஒருவருக்கு இஸ்லாமியர் ஒருவர் மதுவை கண்ணாடி குவளையில் ஊற்றுவது போன்ற படத்தை பாரில் சம உரிமை என்பதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என கூறி பரவி வருகிறது. இது உண்மையில் எடிட் செய்யப்பட்ட படம். உண்மையான படத்தில் இஸ்லாமியர் சன்னியாசிக்கு கிண்லே தண்ணீர் பாட்டில் இருந்து நீரை ஊற்றுவது தெரிகிறது. இது 1 வருடங்களுக்கு முன்பிருந்தே சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இதிலும் சிறிதளவு கூட உண்மை இல்லை. தொடர்ந்து உண்மை செய்தியினை தெரிந்து கொள்ள யூட்டர்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.